Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 5.3ல கொஸ்டின் நம்பர் 14. Find the equation of straight line. First one, passing through 1, minus 4 and has intercept which are in the ratio of 2:5. இங்கே எக்ஸாக்டாக எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் கொடுக்கல, பட் அதுக்கு பதிலாக அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பாசிங் த்ரூ -8, 4 அண்ட் மேக்கிங் ஈக்குவல் இன்டர்செப்ட் ஆன் தி கோஆர்டினேட் ஆக்சஸ். அப்போ ஈக்குவல் இன்டர்செப்ட் அப்படின்னா ரெண்டோட வேல்யூஸும் நமக்கு சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? 1, -4 அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்டரோட ரேஷியோ 2:5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலாக எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுவோம்? x/a + y/b = 1. பட் இங்கே a அண்ட் b வேல்யூ எக்ஸாக்டாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ அப்படிங்கிறப்ப நமக்கு எக்ஸாக்டாக 2 and 5 கிடையாது, some constant value. So x intercept a is equal to 2 ratio. அப்போ 2k and y intercept b is equal to 5k. ஃபர்ஸ்ட் k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ a and b வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். x/2k plus y/5k is equal to 1. நமக்கு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்களா? என்னது? 1, -4. அப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸ் அண்ட் ஒய் 1/2k plus -4 divided by 5k is equal to 1. இப்போ 1/2k minus 4/5k is equal to 1. நமக்கு 2k 5k அப்படிங்கிறப்ப நமக்கு கான்ஸ்டன்ட் பார்ட் 2 and 5ஓட எல்சிஎம் 10 times 5/5 இங்கே 2/2. So 5 divided by 10k minus 8 divided by 10k is equal to 1. 5 minus 8 then whole divided by 10k is equal to 1. நமக்கு இது ரைட் சைடு போகிறப்ப மல்டிப்ளிகேஷன். -3 is equal to 10k. இப்போ k-ஓட வேல்யூ -3 divided by 10. x divided by 2k plus y divided by 5k is equal to 1. இங்கே நமக்கு k-ஓட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். x divided by 2 times of -3/10 plus y divided by 5 times of -3/10 is equal to 1. இப்போ கேன்சல் பண்ணோம்னா x divided by -3/5 plus y divided by -3/2 is equal to 1. நமக்கு டிவிஷன் ஆஃப் டிவிஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு நியூமரேட்டர் 5x divided by -3 plus 2y divided by -3. அப்போ டினாமினேட்டர் காமன், ஸோ நியூமரேட்டர் கம்பைன் பண்ணிடலாமா? 5x plus 2y divided by -3 is equal to 1. அப்போ -3 இந்த பக்கம் மூவ் ஆகிறப்ப மல்டிப்ளிகேஷன். 5x plus 2y is equal to -3. So final actual equation
5x plus 2y plus 3 is equal to 0. Second question. Minus 8, 4 and equal ratio அப்படிங்கிறப்ப 1:1. இப்போ டிஃபால்ட்டாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? x by a plus y by b is equal to 1. Then a and b டைரெக்டாக கொடுக்கல, அதோட வேல்யூ 1:1 அப்படிங்கிறப்ப எக்ஸாக்டாக 1 கிடையாது, something k is to k. x by k plus y by k is equal to 1. So x plus y divided by k is equal to 1. Then k இங்கே மூவ் ஆகிறப்ப multiplication. இப்போ x and y ஓட exact value என்னது? minus 8. Then y ஓட value positive 4. கமெண்ட் பண்ணுறப்ப minus 4 is equal to k. ஸோ k வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணலாமா? x by minus 4 plus y by minus 4 is equal to 1. இங்கே டினாமினேட்டர் காமனாக இருக்குது, அப்போ கம்பைன் பண்ணிடலாம். x plus y divided by minus 4 is equal to 1. இங்கே மல்டிப்ளை ஆகிறப்ப minus 4. x plus y is equal to minus 4. நமக்கு வேரியபிள் கான்ஸ்டன்ட் எல்லாமே ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம். x plus y minus 4 இங்கே மூவ் ஆகிறப்ப positive 4 is equal to 0. Thank you.